ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். சரியா? நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ளணும். என்னென்னு கேட்டால், எல்லாருக்கும் ஒரு உறவு இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்டா, அம்மா அம்மா அப்பா, அதாவது பெற்றவங்க, பிள்ளைகள், சகோதரம் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு உறவு. சரி, அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு நமக்கு. சரியா? அவங்கள நாங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சரியா? நம்ம அவங்கள கவனமாக பார்த்துக்கொள்ளணும். எந்த நிலையிலையும் அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது. அப்படி தான் தாய் தகப்பன். நான் சின்னதாக இருக்கும்போது தாய் தகப்பன் நம்மளை பார்த்துக்கொள்ளுவாங்க. நாங்கள் வளர்ந்த பிறகு நம்ம தாய் தகப்பனை பார்த்துக்கொள்ளணும். அது நம்மளுடைய கடமை. குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சகோதரங்களாக இருக்கட்டும், சின்ன சகோதரங்கள் இருந்தாலும், இல்லை முடியாமல் பெரிய சகோதரங்களாலும் நம்ம பார்த்துக்கொள்ளணும் இல்லையா? அது நம்மளோட கடமை. நான் அதை சொல்லலை. நமக்குன்னு சொல்லி சில உறவு இருக்கும் இல்லையா? ஒரு உறவு தான் இருக்க முடியும். நமக்குன்னு சொல்லி. சரியா? நம்மளுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள, நம்மளுடைய துன்பத்தில் நம்மளோட நிற்க, நமக்காக தோள் கொடுக்க, நமக்காக தலை சாய்கிறதுக்கு மடி கொடுக்க, நமக்காக மட்டுமேன்னு ஒரு உறவு இருக்கும் இல்லையா? நாங்கள் எல்லாருக்கும் செஞ்சு சோர்வுற நேரம் நமக்கு அந்த சோர்வுலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா? மனம் விட்டு பேசுகிறதுக்கு அவங்க கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்போம். அது கணவனாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், இல்லாட்டி கட்டிக்க போகிறவங்களா இருக்கலாம், இல்லை அப்படி எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல நட்பாக இருக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு உறவு இருக்கும் இல்லையா எல்லாருக்கும்? அப்படி ஒரு உறவு அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தயவுசெய்து அவங்கள விட்டுறாதீங்க. அக்கறையாக இருங்க. எந்த இடத்துலையும் அவங்கள விட்டு கொடுத்துறாதீங்க. அவங்களுக்காக அவங்க மேலே பாசம் காட்டுங்க, அக்கறையாக இருங்க. ஏன்னு கேட்டால், அப்படி ஒரு உறவு இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்ன அப்படிங்கிறது தெரியும். சரியா? அதனால தான் சொல்கிறேன், அதை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்லி தோணுச்சு. நான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் எதுக்காகவும் அவங்கள அவமானப்படுத்திடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. சரியா? சந்தோஷமாக இருங்க. அப்படி ஒரு உறவு இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும். இருந்து இல்லாமல் போயிருந்தாலும் சரி, இல்லை உண்மையிலே வாழ்நாள் முழுக்க இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நமக்காக அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்கணுங்க. இல்லைன்னு சொன்னால் லைஃப் நல்லா இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரியா? அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? உங்களுக்காகன்னு சொல்லி ஒரு உறவு இருந்தால் அதை எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. அவங்க கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பரிசு. விட்டு கொடுக்குறது மட்டும் இல்லை, அக்கறையாக இருந்துக்கங்க, பாசமாக இருந்துக்கங்க. அவங்களுக்கு அதிமிஞ்சி தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. விட்டு கொடுத்து 2 பேரும் அப்படி இருங்க. சரியா? ஹோட் ப்ளஸ் யூ ஆல். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே, பாய். டேக் கேர். சொல்லணும்னு தோணிச்சு சொல்கிறேன். ஓகே, பாய்.